நரேந்திர மோடி வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் பிரச்சாரங்கள் இதெல்லாம் வச்சு பேசும்போது திமுக வந்து மக்களை வந்து இலவசங்களை கொடுத்து வளைக்குது, எனாம் கொடுத்து ஓட்டு வாங்குறேன்ட்டு ரெவிடி கல்ச்சர் அப்படிம்பார். இந்த ரெவிடி கல்ச்சர் தான் வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து அந்த தேர்தலில் வாங்கி கொடுத்துருக்கு. அதாவது தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு 4 நாட்களுக்கு முன்பு எல்லோருடைய கணக்கிலும் 10,000 ரூபாய் கொடுக்கப்பட்டது என்பது ஓட்டுக்கள் விலைக்கு வாங்கப்பட்டதாகத்தான் அர்த்தம். இதை வேடிக்கை பார்க்குறது எதுன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் கமிஷன். கடந்த என்னுடைய நிகழ்ச்சியில் சொன்ன ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின் மேலே உறுதிமொழி எடுத்துக்கொண்ட ஒரு பிரதமர் மற்ற மாநிலங்களை, அந்த மாநில மக்களை கொச்சைப்படுத்துவதை வந்து ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காரு. பஞ்சாபை பற்றி பேசினார், தமிழ்நாட்டை பற்றி பேசினார், கேரளா பற்றி பேசுகிறாரு. யாரெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போடலையோ அந்த மாநில மக்களை வந்து கொச்சப்படுத்துறது வந்து தொடர்ந்து ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்காரு. அப்போ பிராந்திய பகுதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிராந்திய பகுதிகளில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு வெறுப்புணர்ச்சியை ஊட்டுவதன் மூலமாக ஒவ்வொரு தேர்தலையும் வந்து இந்த சோஷியல் என்ஜினியரிங் என்று சொல்லப்படுகின்ற சமூக பொறியியல் சொல்லுவோம் தமிழில், இந்த கட்டமைப்பு வேலையை வந்து அவங்க செய்கிறாங்க. ஒரிசாவிலையும் வந்து வெற்றிகரமாக நடத்தி காட்டினாங்க. அப்போது நம்ம என்ன சொல்கிறோம், பீகாரில் இருக்கிற மக்கள்லாம் வந்து இங்கே வேலை செய்ய வந்தவன் சந்தோஷமாக இருக்கான்னு சொல்கிறோம். ஆனால் இந்தியா இன்றைக்கு பார்த்து கொண்டிருப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த மாநிலங்கள் வடமாக இருக்கோ, பொதுவாக மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற வருவாய் வருகின்ற மாநிலங்களிலிருந்து, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இல்லாத இருக்கின்ற மாநிலங்களிலிருந்து எடுக்கிற எல்லா பணத்தையும் யூபிக்கும் குஜராத்துக்கும் பீகாருக்கும் தான் கொண்டு கொட்டுறாங்க. இதை இட்டு நிரப்புதல். இந்த இட்டு நிரப்புதல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நான் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், கெட்டலோனியா என்று ஒரு தனி நாடு வேணும்னு சொல்லிட்டு ஸ்பெயினில் ஒரு போராட்டம் நடந்தது. ஸ்பெயினில் போராட்டம் நடந்ததனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வருவாயில் அதிகமான பங்களிப்பை மத்திய அரசுக்கு அளிக்கிறோம், ஆனால் எங்களிடமிருந்து எடுக்கின்ற பணத்தை எங்களுக்கு எந்த விதத்திலும் திருப்பி தராமல் நீங்கள் வேறு இடத்தில் கொண்டு போய் இட்டு நிரப்புகிறீர்கள், ஆகவே ஸ்பெயினோடு நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கெட்டலோனியா போராட்டம் வந்து இன்னும் வந்து ஒரு புகஞ்சிக்கிட்டு இருக்க நெருப்பாக தான் இருக்குது.